Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட காட்ட போறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நான் வந்து லைஃப் ஸ்டைல் போயிருந்தேன் லாஸ்ட் வீக். அப்போ நான் வந்து சடனாக எந்த பிளானுமே இல்லாமல் யூஸ்வலாக ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு சடனாக போய் வாங்கிட்டேன். அது என்னன்னா வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட மைக்கேல் கோர்ஸ் வாட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ ஐ ஆல்ரெடி ஹாவ் மைக்கேல் கோர்ஸ் வாட்ச். ஸோ நான் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து ஐ வாண்டட் டு கெட் ஒன் டிசைனர் வாட்ச். அண்ட் சடனாக போயிட்டு மைக்கேல் கோர்ஸ் அந்த கவுண்டர் போயிட்டு ஐ காட் இட். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுவும் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறவங்க முன்னாடி ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் வரும். ஸோ நான் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் இருக்க லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். நான் என்னோடய எல்லா வாட்சஸுமே நான் அங்கே தான் வாங்குவேன் மேக்ஸிமம், இல்லைனா ஷோரூமில் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வருது. அண்ட் இங்கே வந்து மைக்கேல் கோர்ஸ் பாக்ஸ் இருக்குது அண்ட் சீல் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒயிட் பாக்ஸில் வரும். இதை ஓப்பன் பண்ணால் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட ஒரு மைக்கேல் கோர்ஸ் வாட்ச் பாக்ஸில் வந்து என்னோடய நெயில் பாலிஷ் பட்டு இது மாதிரி ஆகிடுச்சு, ஸ்டெயின் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோடனே ஆனால் முன்ன மாதிரி இல்லை, குவாலிட்டி கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கே இருக்குது என்னோடய வாட்ச். இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் மாடல். எப்படின்னா எனக்கு யூஸ்வலாக வந்து ரவுண்ட் டயல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து விண்டேஜ் கலெக்ஷன், அந்த ரெக்டாங்குலர் டயல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு வந்து டேங்க் மாடல் ஒன்று வேணும். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒன்று வச்சுருந்தேன் டேங்க் மாடலில். பட் இப்போ அகெயின் வந்துட்டு டேங்க் மாடல் வந்து ட்ரெண்டுன்றதுனால நான் வந்துட்டு டேங்க் மாடலில் ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் கோல்டை வாங்கியிருக்கேன். என்கிட்ட கோல்டு வாட்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் வந்து நல்ல குஷன் வச்சு வரும், இப்போ வந்து அப்படி வர்றது இல்லை. ஸோ இதுதான் அந்த வாட்ச். இது பேர் வந்துட்டு மைக்கேல் கோர்ஸ் SX. அந்த மாடலில் நான் வந்துட்டு கோல்டு வேரியண்ட் வாங்கியிருக்கேன். இதில் ரோஸ் கோல்டு அண்ட் சில்வர் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ நான் வாங்கினது வந்துட்டு கோல்டு வேரியண்ட். அண்ட் இன்னும் ஸ்டிக்கர்ஸ்லாம் பிக்கலை, அப்படியே இருக்குது. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து ஆக்சுவலாக இன்னொரு விஷயம்னா அதில் வீடியோவில் காட்ட முடியலனால எக்ஸாக்டாக இதுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டு ஃபாசில் அண்ட் மைக்கேல் கோர்ஸ் இந்த ரெண்டு பிராண்டில் நம்ம வாட்ச் எடுக்கிறோன்னா நம்ம வந்து என்கிரேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய பேரை வந்து என்கிரேவ் பண்ணியிருக்கேன், உள்ள ஜென்னின்னு வந்துட்டு என்கிரேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது அவங்க சொன்ன உடனே ஓகே என்னோடய பேர் போட்டு பண்ணிடலான்னு. ஸோ இப்போ நான் கையில் போட்டு பார்க்க போகிறேன் இதை. அஃப்கோர்ஸ் நான் என்னோடய சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அகெயின் நான் உங்ககிட்ட போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான், இப்படி தான் இருக்கும் என்னோடய வாட்ச் கையில். இது வந்துட்டு ஃபுல் கோல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராப் வந்துட்டு ஷாம்பெயின் கோல்டு, லைக் அடிக்கிற கோல்டு கிடையாது. அண்ட் உள்ளேயும் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி லைட் கோல்டு கலரில் தான் இருக்குது. அண்ட் உள்ளே இருக்க அந்த டைம் நம்பர்ஸும் வந்துட்டு லைக் ரோமன் லெட்டர்ஸில் இருக்குது. அதுவுமே கூட வந்துட்டு அந்த கோல்டு இதுலேயே எழுதியிருக்கு. அண்ட் மைக்கேல் கோர்ஸும் வந்து கோல்டில் எழுதியிருக்கு. எனக்கு வந்து இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். நான் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த மாடல் பார்த்துட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் நம்ம வாங்கினா இந்த வாட்ச் தான் வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன தெரியல, அன்றைக்கி சடனாக போயிட்டு மாலில் நான் ஓகே இந்த வாட்ச் எப்படி இருக்குது நேரில் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே ஓகே ஐல் கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்துட்டு 14,500, லைக் 14,495. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப வர்த்துன்னு நான் சொல்லுவேன். எதனாலனா வந்து இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதே ப்ரைஸில் நிறைய வாட்சஸ் இருக்குது. அதோட குவாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வாட்ச் ரோஸ் கோல்டு ஒன்று வச்சுருக்கேன். அதுவுமே ஃபுல் மெட்டலில் இருக்கும். அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஐ காட் திஸ். இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு அளவுக்கு. அது ரொம்ப திக்காக இருக்கும். நான் வந்து மினி ப்ராஷாக வச்சுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு திக்காக இல்லைனாலும் இது வந்து குட். அந்த குவாலிட்டி வந்துட்டு அந்த திக்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப மெலிசாக இல்லாமல் பிரேஸ்லெட் மாடல் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த வாட்ச் வந்துட்டு நான் வாங்கினேன். அண்ட் ரொம்ப பிடிச்சதாக வாங்கியிருக்கேன். அண்ட் நான் நிறைய வாட்சஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் இந்த வருஷம் பிறந்து நான் வந்துட்டு ஒரு 10 வாட்சஸ் வாங்கிட்டேன். எனக்கு நிறைய ஐ திங்க் 8 வாட்சஸ் வந்து இதில் கேசியோ வாங்கினேன்.
ஸோ யா நான் வந்து இதோட என்னோடய வாட்சஸை வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் வாங்குறத. மேபி என்னோடய பர்த்டேக்கு இல்லைனா வந்துட்டு இந்த இயர் எண்டில் ஜிஷாக் வாங்கினா வாங்குவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு மாடலும் எம்கேல பார்த்து வச்சுருக்கேன். டெஃபினெட்லி கோனா கெட் தட். அண்ட் யா அண்ட் தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டியை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.